சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் இரவு 2:49 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:49 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது மதியம் 12:53 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:26 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:50 முதல் 6:26 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:05 முதல் 1:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம்ங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மீனவன் என்ன பண்ணானா, ஒரு குளத்தங்கரையில நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தானாம். வேடிக்கை பார்க்கறான்னு சொல்றதை விட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, கையில ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி, கொஞ்சம் பெரிய சைஸ் கண்ணாடியா வச்சுட்டு இருக்கான். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி பார்டர்லாம் வச்சு, அந்த பார்டர்ல ஒரு கோல்டு கலர்ல ஒரு ஃப்ரேம் போட்டு, ஃப்ரேம்லாம் வச்சு அதுக்கு வச்சுட்டு அப்படியே அந்த குளத்தங்கரையில நின்று இந்த கண்ணாடியை காமிச்சுட்டே நின்றுட்டு இருந்தானாம். அந்த குளத்துல பார்த்தோம்னா நிறைய மீன்கள் என்பது இருக்குமாம். நிறைய மீன்கள்லாம் இருக்கும். அது ஈஸியா அங்க மீன் பிடிக்கலாங்கிறதுக்காக அவன் நின்றுட்டு இருக்கான். ஒரு குளத்தங்கரையில அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதை எப்படி நிறைய பேர் போறவர்களா பார்த்துட்டு இருப்ப, என்ன மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், சும்மா இருக்காம ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல். இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்கிட்ட போய் சும்மா இருக்காம, நீ என்ன பண்ற, நீ மீனவன்கிறது எனக்கு தெரியும், நீ மீன் பிடிக்கணும்னு சொன்னா ஒண்ணு வலைய வீசி மீனை பிடிக்கணும். ஆனா நீ வலைய வீசி மீனையும் பிடிக்கல, அல்லது ஒரு தூண்டில் வச்சுதானே பிடிப்பா. பொதுவாக ஒரு தூண்டில போட்டு அந்த தூண்டில இருந்து பிடிச்சிட்டு இருப்பால, ஏரி குளத்துலதான் அப்படித்தானே பிடிப்பா. அந்த மாதிரியே நீ மீன் பிடிக்கல. ஆனா அதை விட்டுட்டு கண்ணாடியை வச்சு ஏதோ அந்த குளத்துல இப்படி இப்படி கண்ணாடியை வச்சு காமிச்சுட்டு இருக்கியே, இது என்னன்னு சொல்லிட்டு ஆர்வ மிகுதியால கேட்டிருக்கான். இவன் கேட்ட உடனே இவன் சொன்னானா, இந்த கண்ணாடியை வச்சு நான் தங்க மீன்களை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். கண்ணாடியை வச்சு தங்க மீன்களை பிடிக்கிறியா, அது எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தெரியாது, இதை வச்சு நான் ஒரு மீனுக்கு நான் 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிருவேன் ஒரு மீனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. உடனே இவனுக்கு இன்னமும் ஆவல் அதிகம். இவனுக்கு ரொம்ப ஆவல் அதிகமா போயிருக்கு. ஆசை தானே, எல்லா மனுஷனுக்கும் அது ஆசை தானே. 10,000 ரூபாய் சம்பாதிப்பானா ஒரு மீனுக்கு, எப்படின்னு தெரியலையே. இவங்கிட்ட இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நீ சொல்லு இது என்ன, எப்படி 10,000 ரூபாய் சம்பாதிப்ப ஒரு மீனை வச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் பொழுது சொன்னானா, நான் இந்த கலையை உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா நீ அதை வச்சு சம்பாதிச்சுட்டுல போவ, அது எப்படி நான் உனக்கு சும்மா சொல்லி தர முடியும், நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடு, நீ எனக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு இதை சொல்லி தரேன்னு சொன்ன உடனே, ஆசை தானே, எல்லாருக்கும் ஆசை பேராசை தானே. உடனே என்ன பண்ணா, இந்த 10,000 சொல்லி இவங்கிட்ட இருந்து 10,000 எடுத்து கொடுத்துட்டான். 10,000 ரூபாய் கொடுத்த உடனே, அப்படியா உக்காரு இங்க பாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஏதோ அந்த சீன் எல்லாம் போட்டு, இப்படி உட்காரணும், இந்த பொசிஷன்ல உட்காரணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே இருக்க இவனுக்கு பொறுமை இழந்து போயிடுது. நீ வேற ஏதோ சொல்ல வர, டக்குன்னு எப்படி மீன் பிடிக்கணும் அதை மட்டும், அதுவும் தங்க மீன்களை எப்படி பிடிக்கணும் அதை மட்டும் நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொன்னானா,
இப்படி இந்த கண்ணாடியை நீ வச்சுக்கணும். கண்ணாடி வந்து நேரம் இந்த சூரிய ஒளி வருது இல்லையா, அந்த சூரிய ஒளி கொஞ்சம் நம்ம கரெக்டா நமக்கு இந்த கண்ணாடிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கண்ணாடி அந்த சூரிய ஒளியில வாங்கி இந்த கண்ணாடியிலிருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம கண்ணாடி வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த மீன்கள் வர்ற நேரத்துல அந்த தண்ணியில நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தண்ணியில நீ ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது அங்க ஜல 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 ஜலன்னு அப்படியே அந்த தண்ணியில வந்து இந்த கண்ணாடியினுடைய ஒளி அந்த சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அப்படியே இந்த கண்ணாடியில தண்ணியில பாய்ச்சோம். அப்படி பாய்ச்சும் போது இந்த இடத்துல கோல்டு கலர்ல அப்படியே ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்துல மீன்கள் வரும் பாரு. அப்போ இதை பார்த்துட்டு தங்க மீனும் வந்துடும். அதுல தங்க மீன் வந்த உடனே டக்குன்னு அதை கையை விட்டு டக்குன்னு அதை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இப்படித்தான் நான் தங்க மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னானாம். சொன்ன உடனே உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஏதோ பொய் சொல்ற, அதெல்லாம் இல்ல, நீ இன்னைக்கு எத்தனை மீனை பிடிச்சிருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டானா. அதுக்கு அவன் பொறுமையா பதில சொன்னானா, உன்னோட சேர்த்து இன்னைக்கு 6 மீனை பிடிச்சிருக்கேன்னு சொன்னானாம். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னோட சேர்த்து இதோட 6வது மீன் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் அவன் ஏற்கனவே 5 பேரை ஏமாத்தி 10,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கான், இவன் 6வது ஆளா அவன்கிட்ட மாட்டியிருக்கான் தானே அர்த்தம். இப்படித்தான் நம்மில் பலரும் என்ன பண்றோம்னு சொன்னா ஆசைப்படுகிறோம். என்ன பண்றோம், நிறைய பேர் இன்னைக்கு விளம்பரப்படுத்திட்டு இருப்பா, எளிமையாக பணக்காரராகலாம், பணக்காரராவது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் புக்கு போடுறா. நிறைய பேர் பணக்காரர் ஆகுது கிளாஸ் எல்லாம் கூட எடுக்கிறா. இது போக நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் பினான்சியல் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே பினான்சியல் அட்வைசர்லாம் இருக்கா. அதனை விடுத்து நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈஸியா நீ பணக்காரர் ஆயிடலாம், ஒரே மாசத்துல நீ வந்து போட்ட காசை 10 மடங்கா எடுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் அதுக்குரிய ஃபீஸ் அப்படிங்கிற பெயர்ல நிறைய சீட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், தங்க மீனுக்கு ஆசைப்படாமல் நமக்கு கிடைக்கிற சாதா மீனே போறோம். என்ன பண்ணணும், நம்ம ஆனா உழைக்க வேண்டும், உண்மையாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்கணுமே தவிர சம்பாதித்த பணத்தை 1க்கு 10 மாத்தணும்னு நினைச்சோம்னா நஷ்டம்தான் மிஞ்சும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.